நமக்கு தடுக்கப்படுறதுலாம் நம்ம நன்மைக்காக, நீக்கப்படுறதுலாம் நம்ம நன்மைக்காக தான். எதுவும் நம்ம தடுக்கப்பட்டாலும் சரி, நீக்கப்பட்டாலும் சரி, நம்ம நன்மைக்காக தான். இது எப்போ நமக்கு புரியும்னு சொன்னால், நம்ம இறைவன் நன்மையை தான் நாடுவான் அந்த உணர்வோட பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன நன்மை புரிய ஆரம்பிக்கும். ஒரு மனுஷன்ட்ட கூட நம்ம நல்ல எண்ணம் வச்சுருந்தோன்னு சொன்னால், அவங்க தப்பாக பண்ண நல்ல இடம் எடுத்துக்குவோம் நம்ம சாதாரணமாக. ஆனால் அவரை பற்றி எனக்கு தப்பான எண்ணம் வந்துச்சுன்னு சொன்னால், அவன் நல்லது பண்ணலாம் கெட்டதான் போகும். நான் பார்க்கக்கூடிய பார்வையை பொறுத்தா இருக்குது, அது நல்லதாக கெட்டதாங்க. அப்போ மனிதர்கிட்டே இந்த மாதிரி இருக்கும்போது படைச்சவனை நம்ம நன்மையாக தான் செய்வான் அந்த உணர்வு நம்ம இருந்தால் தான் நம்பி கொண்டு வாங்க. நிச்சயமாக இறைவன் நம்ம நன்மையை தான் நாடுவான், எந்த அநியாயம் பண்ண மாட்டான். நாம் ஏதோ அநியாயம் பண்ணியிருக்கோம், அந்த இணைப்பு தான் பெரும் அநியாயமாக இருக்குது, பெரும் பாவம் இணைப்பாக இருக்குது. அதன் காரணமாக நன்மையை தான் நாடுவான்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன நன்மைங்கிற தெளிவை கொடுப்பாது, ஞானங்களாக இருக்கும் உங்களுக்கு. அது உறுதிப்படுத்துகிற மாதிரி நல்லதாக போச்சு நம்ம விட்டு போனது, அந்தளவுக்கு அவனை புகழ்கிற அளவுக்கு இருக்கும். இது எப்போ புரியும்? உணர்வில் வாழும் பொழுது, இறைவன் பக்கம் திரும்ப போது. அதனால் பயபக்தியுடன் உங்களுடைய இறைவன் எதை இறக்கி வைத்தான் என்றவரிடம் கேட்கப்பட்ட போது நன்மையை என்று கூறுவார்கள். சத்தியத்தை உணர்ந்து சொல்லுவாங்க. வெளில பார்த்தா பெரிய இழப்பா தெரியும், என்ன இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லி பைத்தியத்தமாக இருக்காங்களே, நன்மை தான் செஞ்சுருக்கான். நம்ம விட்டு எவ்வளோ பொருள் போயிருக்குது, நம்ம நன்மை தான் எடுத்துக்கிட்டோம். நன்மையின் காரணமாக தான் நீ நன்மை என்னன்னு புரிய ஆரம்பிக்கும். ஒரு லூஸ் மோஷன் எடுத்துக்கிட்டா கூட இதுக்கு முன்னாடி போச்சுன்னு சொன்னால், இந்த சத்தியம் புரியாத போது போச்சுன்னு சொன்னால் பயந்துருவோம். 2 டைம் 3 டைம் போச்சுன்னு சொன்னால் ஹாஸ்பிட்டலில் போய் மருந்து சாப்பிட்டு அதாவது மெடிசன் சாப்பிட்டு அரெஸ்ட் பண்ணிடுவோம். இப்போது அதில் நன்மை தான் இருக்குதுன்னு பார்க்கும்போது எப்படியெல்லாம் நன்மை நடந்துட்டு இருக்குது, என் கழிவுகள் நீக்கப்பட்டிருக்குது, எனக்குள்ள கழிவுகள் நீக்கப்பட்டிருக்கு, அதே காரியம் நடந்துட்டு இருக்குது. மனசு தெளிவு வரும் பொழுது அமைதி அதிகரிக்குது, இறைவன் போலும் ஆரம்பிக்கணும், நல்லதாக நடந்துட்டு இருக்காங்க அந்த தெளிவு வரும் பொழுது. அது மாதிரி இப்போ நம்ம நன்மை தான் நாடுறோம். இருந்தாலும் இந்த கஷ்டமும் நமக்கு வேண்டாம். எந்த கஷ்டம்? இந்த மாதிரி லூஸ் பர்சன் போய் தான் என் தூய்மை அடையணும் வேண்டாம், அதுக்கு முன்னாடியே தூய்மை அடையணும், அது உன்னால் முடியும். இப்படி ஒரு அறிவு, ஒரு ஞானம் அறிவாக மாறுது. எப்போ மறைவாக இருக்க வரைக்கும் அது ஞானமாக இருக்குது, வெளிப்படும்போது அறிவாயிருது. அப்போது இதெல்லாம் வர நல்லதுதான் சொல்லிட்டு நம்மளும் சேர்ந்து விரும்ப ஆரம்பிச்சிடுவோம். அப்படி வேண்டாம், இதோட பல நிலைகள் அவன்ட்டு நிச்சயமாக நீங்கள் ஊர்லேருந்து மற்ற உயர்வீர்கள். அந்த மாதிரி சிரமங்களும் எனக்கு வேணாம். லூஸ் மோஷன் சிரமம் இருக்க தான் செய்யுது, இருக்கா இல்லையா? ஒரு நாள் ஃப்ரீயாக போய் எங்கே இருக்க முடியாது, போக முடியாது, நட முடியாது, சிரமங்கள் இருக்குது, ஒரு டயர்னஸ் இருக்குது, அதுவும் வேண்டாம். அதுக்கான ஞானங்கள் அவன்ட்டு இருக்குது. அப்போ நீங்கள் உணவு சாப்பிடும்போதே அந்த உணவை தியானத்தில் புசிக்கும் பொழுது அந்த மாதிரி பிரச்சனை வர முடிய அவசியம் இல்லை. அதுக்கு அடுத்த ஞானம் மறந்துட்டாலும் பரவாயில்ல, சாப்பிட்டு இருக்கும்போது மறந்து எப்போ ஞாபகம் வருது அப்போலேருந்து. பெரும்பாலும் நம்ம சாப்பிடும்போது கவனங்கள்லாம் எங்கேயும் வெளியே தான் போயிட்டு உள்ளுக்குள்ளே கிடையாது. எத்தனை வாட்டி நம்ம கேட்டாலும் சரி திருப்பி அந்த தான் பண்ணிட்டு இருக்கோம். பேசுகிறதையுமே தேவையில்லாத பேச்சுக்களும், செல்ஃபோன் எடுத்து பேசிட்டு இருக்கிறதும். என்ன ஆயிரப்போகுது, கொஞ்சம் தியானத்தோடு சாப்பிடல, அதில் தான் எல்லா நன்மை இருக்குது. இப்படி பல விஷயங்கள் அறிவிக்கப்பட்ட போதிலும் நடைமுறைக்கு வராமல் இருக்குது நிறைய நம்மகிட்ட. அதனால சோனம் திருப்பி வந்துட்டு கஷ்டம் வந்துட்டு. தண்ணி குடிச்சாலும் சரி தியானத்தோட, ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு தியானத்தோட, உணவோட நன்மையாக கொடு, 2 வார்த்தை, உண்மை நன்மையாக கொடு, தூய்மையாக கொடு, ஏதோ ஒன்றா சொல்லுங்கள் அவன் நினைவோட. ஆனால் பெரும்பாலும் கவனங்கள் இல்லாமல் தான் இருக்குது. ஆனால் நிச்சயமாக அல்ல மனிதருக்கு எவ்வித அநியம் செய்யவில்லை, தமக்கு தான் அநியம் வைக்கிறாங்க.